தெம்பு பொருள்லாம் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிட்றோமே, அது எப்படி நமக்கு டைஜஸ்ட் ஆகுதுன்னு நினைக்கிறீங்க? அதெல்லாம் அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். நிறைய பேர் சாப்பிட்ற முறையை என்னன்னு தெரியல. புரியுதுங்களா? ஆக்சுவலாக நம்ம ஒரு கீரை சாப்பிட்டா நமக்கு அயன் கிடைக்கும்ன்றாங்க. கீரையில் அயன் இருக்குன்றாங்க. அந்த டேட்ஸில் அயன் இருக்கு, அதில் அது இருக்கு, இது இருக்குன்றாங்க. இது நமக்கு தேவையா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், we are six sense. செடி கொடிகள்லாம் எத்தனை அறிவுமா? ஒரு அறிவு. கரெக்டா சொன்னீங்க. நீர்வாழ்வனுக்கு 2 அறிவு, ஊர்வனுக்கு 3 அறிவு, பரப்பனுக்கு 4 அறிவு, ஓடுவனுக்கு 5 அறிவு, மனிதனுக்கு 6 அறிவு. நம்ம 6 அறிவு உள்ள மனுஷனுக்கே என்னோட ரத்தத்தை உங்களுக்கு உடம்புல செலுத்த முடியுமா? முடியாது. ரத்தத்தில் வகைகள் பிரித்து விட்டார்கள். கம்பேட்டபிலிட்டி, எனக்கு நம்ம 2 பேத்துக்குமே A1 பாசிட்டிவ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுல கூட கம்பேட்டபிலிட்டி பார்ப்பாங்க. அப்பனா 6 அறிவு கொண்ட மனிதர்கள் நாம் ஓர் குணம் படைத்த அந்த காயோட, அந்த செடி கொடிகளோட அயன் எப்படி நமக்கு கம்பேட்டபிளா இருக்கும்னு நினைக்கிறீங்க நீங்க? ஏன்னா அந்த அயன் ஓர் குணம் பண்றது. நம்ம உடம்புக்கு தேவையானது 6 குணம் கொண்ட அயன். வெளியே இருக்கிற அந்த காய்களில் இருக்க அயன் வேற, நம்ம உடம்புல இருக்க அயன் வேறு. நம்ம உடம்புல போன்ல இருக்கிற கால்சியம் வேறு. அப்பனா நம்ம உடம்பாகப்பட்டது எப்படி கால்சியமோ அயனையோ அதுக்கு வேண்டிய ஃப்ரூக்டோஸையோ கன்வெர்ட் பண்றது. இதுதான் நம்ம ஆளுங்க முன்னாடியே எழுதி வச்சாங்க மறைமுகமாக. நொறுங்க தின்றால் 100 வாழ். எந்த ஒரு பொருளையும் மென்னு சவிச்சு ருசிச்சு கடிச்சு முழுங்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ராசஸ் மக்கள் பண்றது கிடையாது.